டிஎன்பிஎஸ்சி துளிகள் மகளிர் சர்வதேச போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த இரண்டாவது இந்திய வீராங்கனை மற்றும் 4வது வீராங்கனை என்ற பெருமையை ஸ்மிருதி மந்தனா பெற்றுள்ளார். தேசிய புலனாய்வு முகமையின் இடைக்கால தலைமை இயக்குநராக இந்திய காவல் பணி அதிகாரியான ராகேஷ் அகர்வாலை நியமிக்க அமைச்சரவை நியமனக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. புளோரிடாவில் நடைபெற்ற உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு இஸ்ரேலின் மிக உயரிய குடிமகன் விருதான இஸ்ரேல் அமைதிக்கான பரிசு வழங்கப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. சீனாவின் தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மாக்லேவ் அதாவது காந்த மிதவை சோதனை வாகனத்தின் வேகத்தினை வெறும் 2 வினாடிகளில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்திற்கு முடுக்கியுள்ளனர். இதுவரை உலகில் உள்ள வேகமான மீக்கடத்தி காந்த மிதவுந்து அமைப்பு என்று சாதனை படைத்த மாக்லேவ் என்று விவரிக்கப்படுகிறது. தேசிய செய்திகள் பயணிகள் உதவி கட்டுப்பாட்டு அறை அப்படின்னா PACR பேசஞ்சர் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் ரூம் 24/7 ஏர் டிராவல் ஹெல்ப். பொது விமான போக்குவரத்து அமைச்சகமானது விமான பயணிகளுக்காக 24/7 பயணிகள் உதவி கட்டுப்பாட்டு அறையை நிறுவியுள்ளது. பயணிகள் மத்தியில் எழும் விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் தொடர்பான குறைகளை விரைவாகவும் சரியான நேரத்தில் தீர்ப்பதை PACR உறுதி செய்கிறது. கட்டுப்பாட்டு அறை தேசிய இயங்கலை பயணிகள் குறைதீர்க்கும் தளமான ஏர்சேவாவுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. விமான தாமதங்கள், ரத்து செய்தல், பயணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் பயண பெட்டிகள் தொடர்பான சிக்கல்கள் பயணிகள் உறுதிமொழிகளின்படி தீர்க்கப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் PACR 13,000க்கும் மேற்பட்ட புகார்களை வெற்றிகரமாக தீர்த்து 500+ பயணிகள் அழைப்புகளை நிர்வகித்துள்ளது.